சார், மக்கள் பார்த்தீங்கன்னா, அதிக நச்சுக்கள் உடைய மருத்துவம் மட்டும்தான் சாப்பிடுறாங்க. ஆனா, லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா, இத மட்டும் தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா, அதுக்கான சரியான தீர்வும் கிடைக்கல. விளக்கம் சொல்றீங்களாங்க சார்? கரெக்ட். இப்போ நிறைய பேர் சொன்னாங்க மாதிரி நிறைய இந்த மருந்து மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. நீண்ட காலமாகவும் அந்த மருந்தை சாப்பிட்றாங்க. ஆனால் நோயும் தீர்வு கிடைக்கல. விளக்கம் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அற்புதமான ஒரு கொஸ்டின். இது என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மருந்துகள் அப்படின்றது ஒரு தற்காலிகமாக ஏற்பட்ட ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்பு தான் இது வந்து மக்களிடம் பரவலாக வந்தது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இயற்கையான வாழ்வியலும் கடைபிடிச்சு வாழ்க்கை முறை, உணவு முறை எல்லாத்தையும் சீராக இருந்தனால அவங்களுக்கு பெருசாக நோய் வரல. வந்திருந்தா கூட அவங்களுடைய உணவு பழக்கம், வாழ்க்கை முறை நோயை சரி பண்ணுச்சு. எப்போ இந்த மருந்துகளுக்கு அடிமையானாங்களோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இருந்து தான் இவங்க நோயாளி ஆனாங்க. நோயாளி ஆக்கப்பட்டவர்கள் வந்து பயத்தை திணிக்கப்பட்டாங்க. அந்த பயம்தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்கள மருந்து சாப்பிட வச்சுச்சே தவிர, அவங்க நோயிலேருந்து வெளியே வரணும்னு விருப்பப்படுறாங்க, மருந்து இல்லாமல் வாழணும்னு விருப்பப்படுறாங்க. பட் பயம்தான் அவர்களை தடுக்குது. இந்த இடத்துல அவர்களை சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இனி நாம மருந்து இதே நஞ்சுக்களை சாப்பிட்டா நம்ம குணமாகுமா ஆக மாட்டோமா, இதுக்கு தீர்வு இருக்கா இல்லையா? இல்லை. அப்ப நம்ம அவங்க உள்ளங்கள் தெளிவா இருக்கு. இது வந்து நம்ம இவ்வளவு காலம் எடுத்து வீணா போச்சு, நம்ம குணமாகல, அப்ப அதுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா இந்த மாதிரி இயற்கையான வழியில உள்ள மருத்துவத்தை நாடி அவர் இருக்கிற காலத்தையாவது ஆரோக்கியமா மாத்திக்கிட்டாருன்னா சுகமா வாழலாம். நன்றிங்க சார்.